ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவர் மீது நிறைய விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 100 கோடி மதிப்புள்ள பழனி நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தனியார் நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. ஸோ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பழனி நிலத்துக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1888ஆம் ஆண்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு ஒரு 1.5 ஏக்கர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1.5 ஏக்கர் கொடுக்கும் பொழுது ஒரு நிபந்தனையுமே வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க கோவிலுடைய பயன்பாட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது வேறொருத்தர் பெயருக்கு மாற்றுறதோ இல்லைனா விற்கிறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனையோட தான் இந்த நிலத்தை வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா, கிட்டத்தட்ட 138 வருஷமா இந்த நிலத்தை கோவிலுடைய பயன்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் அதிகரிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வாகனங்கள் மூலியமா தான் வருவாங்க. அதாவது கார் எடுத்துட்டு வருது, பைக் எடுத்துட்டு வருது, இது மூலியமா தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்கிங் வசதியாக தான் இந்த நிலத்தை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த நிலம் 2 தனியார் நபர்களுடைய பெயர்ல மாற்றப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா தன்னுடைய மகன் கிட்ட வாழ்ந்த வீட்டை கொடுக்குறாரு. ஸோ இந்த வீட்டில் நம்மளுடைய குடும்பத்தினர் எல்லாருமே அனுபவிச்சுக்கலாம், இந்த வீட்டில் வாழ்ந்துக்கலாம். ஆனால் இந்த வீட்டை விற்கிறதோ வேறொருத்தரோட பெயருக்கு மாத்துறதோ கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு திடீர்னு இந்த வீட்டை வேறொருத்தருடைய பெயருக்கு மாத்துறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது எப்படி கரெக்டாக இருக்கும்? ஏன்னா அவர் சொல்லி தானே கொடுத்தாரு. ஸோ அப்படி தானே உயிலோ ஏதோ எழுதி வச்சுருந்தா அப்படி தானே எழுதி வச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விவகாரம் தான் இந்த கோவில் விஷயத்துலையுமே நடந்திருக்கு. இப்போ இந்த கோவில் தனியார் 2 நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெடிக்குது. உடனே கோவில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறையும் நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த ஒரு விஷயத்த தெரிவிக்கிறாங்க. உடனே நீதிபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விசாரணையை நடத்துறாங்க. விசாரணை நடத்தி ஆவணங்கள்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கே தெரியல, நீதிமன்றத்தை ஏமாத்தி தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, உடனடியா இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் ஒரு உத்தரவை போடுறாங்க. உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் இந்த நிலம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கோவிலுக்கே வருது. இப்போ இந்த நிலம் கோவிலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் பதிவாளர் தான் இந்த நிலத்தை அந்த 2 பேருக்கு பதிவு பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இவரை விசாரிக்கிறாங்க. விசாரணை பண்ணும்பொழுது அவங்க ஆவணங்கள்லாம் கொடுத்தாங்க. அதை பார்த்து நானும் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கோவில் நிலம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்றதும் தெரியும். இவர் சரியா ஆவணங்கள்லாம் செக் பண்ணாம எப்படி இவர் கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா இவர் பணியிடை நீக்கமும் செய்யப்படுறாரு. இப்போ இதுல என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒருத்தர் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு கோவில் நிலம் 100 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கோவில் நிலம். ஒரு 2 பேர் இதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எந்த ஒரு விசாரணையும் இல்லாம இவர் எப்படி பண்ணுவாரு? ஒருவேளை இவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 100 கோடி மதிப்புள்ள சொத்து அப்படின்னா ஒரு 20 கோடி உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க பண்ணி கொடுங்க. மொத்தமே ஒரு 22 கோடி தான் செலவாகி இருக்கு. அப்போ 80 கோடி அந்த நபர்களுக்கு லாபம். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும்? வேலை போகும். ஆனா 20 கோடி லைஃப் டைம் நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. அதை வச்சு அவர் வாழ்ந்துக்கலான்னு ஒரு பிளானோட தான் இதை கொஞ்சம் கூட பயமே இல்லாம பண்ணியிருக்கிறாரு. பயமே இல்லை அப்படின்றத விட இதுக்கு பின்புலம் யாரோ இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது இது தப்புன்னு தெரியும். இது வெளியே வந்தா மிகப்பெரிய பிரச்சனை ஆகணும்னு தெரியும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது தைரியமா பண்ணியிருக்காரு அப்படின்னா மிஞ்சி வேலை போகும் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே இவர் பண்ணியிருக்காரு. இது தனிநபர் இவர் மட்டுமே இதை பண்ணியிருக்க மாட்டாரு. இவருக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்கலாம்,
பெரிய பின்புலம் கொண்ட ஆட்கள் வந்து இருக்கலாம். ஏன்னா அந்த ஆவணங்களை ரெடி பண்ணிட்டு வந்தது யாரு, இந்த 2 நபர் யாரு அப்படின்றது இன்னுமே வெளியே வரல. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த நபரை மட்டும் பணியிடம் நீக்கம் பண்ணுறது சரி கிடையாது. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி இது வந்து அவங்களுக்கு குற்றவியல் தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய தப்பு. கோவில் நிலங்களை எப்படி இப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி கேட்டு உடனடியாக இதை விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் ஈடுபட்டிருக்காரு. இவருக்கு தெரியாம எப்படி இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கலாம்? அது மட்டும் இல்லாம இவருடைய உறவினர்களுமே இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து உடனடியாக நீதிமன்றம் வந்து தலையிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமே இல்லாம எதிர்கட்சிகள் அவர் மீது குற்றச்சாட்டும் சாட்டிட்டு வராங்க. இதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதாவது என்னோட உறவினர்களும் இதுல ஈடுபட்டதா சொல்றாங்க. அப்படி அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா எதிர்கட்சிகள் தவறா எங்க மீது வந்து சித்தரிக்கிறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து போடுறாங்க. ஸோ இது உண்மை நிலை வந்து கூடிய விரைவில் வந்து வெளியே வரும், அவங்களுக்கு தக்க தண்டனையும் வழங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவான ஒரு விஷயத்தையும் கொடுத்திருந்தாரு. அதாவது தெளிவான ஒரு விளக்கத்தையுமே வந்து கொடுத்திருந்தாரு. ஆனா இதுல நிறைய கேள்விகள் தான் திரும்ப திரும்ப வந்து எழும்புது. ஒரு சாதாரண ஒரு அதிகாரி எப்படி இந்த அளவுக்கு இறங்கி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும்? அப்ப இது பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியா கேள்விகளும் வருது, நிறைய மர்மங்களும் இருக்கு. ஒரு மிஸ்ட்ரியாவே இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விவகாரமும் வெடிச்சிட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு சரியான விளக்கம் கொடுத்திருக்காரு ரமேஷ் அவர்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், கரூர்ல இருக்கக்கூடிய 4 கோவிலுடைய நிலத்தை தனி மனிதர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விவகாரம் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே தனி நபர்களுக்கு இது பட்டாவா வழங்கப்பட்டிருக்கு. இது தாவேக அரசு வந்த உடனே பட்டா கொடுக்கறது கிடையாது. 50-60 வருஷமா கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிட்டும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க திடீர்னு வந்து அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ அந்த நிலத்தை நம்பி அந்த தனி நபர்கள் வந்து அவங்களுடைய குழந்தையோட திருமணத்துக்காக இருக்கட்டும், பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் விற்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு போய் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது நாங்கள் வந்து பட்டா கொடுக்கல, ஆல்ரெடி அவங்க கிட்ட பட்டா இருக்கு, ஆனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாதுன்னா எப்படி? ஸோ அதனால அவங்களுடைய நிலம் அவங்களுக்கே தான் வழங்கப்பட்டிருக்கே தவிர்த்து இதுல எந்த ஒரு முறைகேடோ இதுல நில அபகரிப்போ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இதுக்கு அவர் ஒரு தெளிவான விளக்கத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, திமுகவுடைய காலகட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ரொம்பவே மோசமாக நடந்ததா மக்களே வந்து சொல்லியிருந்தாங்க. சரியாக பராமரிப்பு பண்ணல கோவில்களை. இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து பல்வேறு முறைகேடுகள் இருக்கு, நிறைய ஊழல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனே ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நீதிமன்றம் பாராட்டி இருந்தது, மக்களே வந்து நிறைய விஷயங்களை பாராட்டி இருந்தாங்க. பரவாயில்ல, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சும்மா இல்லாமல் அவருடைய வேலைகளை கரெக்டாக அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களை கொண்டு வர்றாரு, நிறைய விஷயங்களை பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லாவே இருக்கு இந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டவும் செஞ்சாங்க. ஆனா இந்த 2 விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மக்கள் மத்தியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன இது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறும் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் அதே போல திமுக ஆட்சியில எப்படி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சோ அதே போல இவர் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இப்போ இந்து சமய அறநிலைத்துறையில என்னதான் நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.